முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டது. இதில் தனது பதவியை பயன்படுத்தி 55% அளவிற்கு சொத்துகள் சேர்த்தது அம்பலமானது. இது தொடர்பாக போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2,51,91,378 ரூபாய் மதிப்பிலான சொத்து வைத்திருந்ததாக தனது வேட்பு மனுவில் தெரிவித்திருந்ததாகவும், இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 8,62,35,648 ரூபாய் மதிப்பிலான சொத்து உள்ளதாக வேட்பு மனுவில் தாக்கல் செய்யப்பட்டு குறிப்பிட்டுள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ததில் 55%த்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி, சகோதரர் சேகர் ஆகியோர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். விரைவில் தனியார் மருத்துவமனையில் இலவச தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு 5300 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை கூடிய விரைவில் முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்றும், முறைகேடாக நடக்கும் மது கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தனியார் மருத்துவமனைகளில் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் இலவச தடுப்பூசி திட்டத்தை வருகிற புதன்கிழமை இன்னும் 2 நாட்கள் கழித்து காலை 10 மணிக்கு ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில் அடையார் ஆனந்த பவன் என்கின்ற ஒரு ஓட்டல் நிர்வாகத்தின் சிஎஸ்ஆர் இணைத்து அங்கே அந்த பணியினை தொடங்கவிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வருகை தந்து அந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள். ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் இதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் அளிக்கப்படுகிற தடுப்பூசி திட்டத்தின் கீழ் முதல் பயனாளிகளாக பயனடையவிருக்கிறார்கள். இந்து மத கடவுள்களை விமர்சித்த குற்றச்சாட்டில் பங்கு தந்தை ஜார்ஜ் பொன்னவையாவை தொடர்ந்து கிறிஸ்துவ அமைப்பு தலைவர் அருமனை ஸ்டீபன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பங்கு தந்தை ஜார்ஜ் பொன்னையா சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்களை கூறியிருந்தார். பிரதமர் மோடி மற்றும் இந்து மத கடவுள்களை விமர்சித்தும் பேசியிருந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட ஜார்ஜ் பொன்னையா 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அருமனை கிறிஸ்துவ அமைப்பு தலைவர் அருமனை ஸ்டீபன் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பதட்டங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு உயிரிழந்த மருத்துவர் சைமன் உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் மறு அடக்கம் செய்யப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி உயிரிழந்த மருத்துவர் சைமன் உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதனால் வேலங்காடு மயானத்தில் சைமன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சைமனின் உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் மறு அடக்கம் செய்ய வேண்டும் என சைமன் உறவினர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்பான விசாரணை மேற்கொண்ட நீதிபதி சைமன் உடலை மறு அடக்கம் செய்ய உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்த சென்னை மாநகராட்சியின் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். இதனால் வேலங்காடு மயானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சைமன் உடல் இன்று கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் மறு அடக்கம் செய்யப்பட்டது. அமெரிக்காவுடன் நட்புறவில் உள்ள நாடுகளைச் சேர்ந்த 1500 அரசு அதிகாரிகளின் வாட்ஸ்அப் தகவல்கள் வேகமாக்கப்படுவதாக அந்நிறுவனம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது.
இஸ்ரேலின் உளவு அமைப்பான எஸ்எஸ்ஓவை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இதுகுறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலும் இந்த விவகாரம் எதிரொலித்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு அமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட 1400 வாட்ஸ்அப் பயனாளர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு வேவு பார்க்கப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது என்எஸ்ஓ சர்வரை பயன்படுத்தி செல்போன்களில் அந்த ஸ்பைவேரை பதிவிறக்கம் செய்து உளவு பார்க்கவும் முயன்றதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இணையதள பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்கள் இதனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் வாட்ஸ்அப் கேட்டுக்கொண்டுள்ளது. வீட்டு உபயோக பொருட்களை விற்பனை செய்யும் டார்லிங் நிறுவனத்தின் 100வது கிளை ஷோரூம் திருவாரூரில் திறக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக பொருட்கள், மொபைல் மற்றும் பர்னிச்சர் விற்பனையில் தமிழகம் முழுவதும் 99 கிளைகளுடன் முன்னணியில் திகழ்ந்து வரும் டார்லிங் நிறுவனத்தின் 100வது கிளை ஷோரூம் திருவாரூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வெங்கடசுப்பு தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு 100வது கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக ஆனந்தம் அமைப்பின் நிறுவனர் கனகராஜ், டார்லிங் நிறுவன இயக்குநர்கள் முரளி, நவீன் உட்பட பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை துவங்கி வைத்தனர். எங்கள் ஸ்கில்டு லேபர்ஸ் என்னென்னா, உங்களால் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அழகாக விளக்கம் அளித்து உங்களை அதை உபயோகிக்க வைத்து விடுவது எங்களுடைய திறமை. ரெண்டாவது, எங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விலைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலைக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட்ஸை கொடுக்க முடியும். சேவை, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த சேவையை எங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு நல்ல சேவையுடன் ஒரு தரமான பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டார்லிங் தான் வந்தாகணும். அதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 100வது கடை வரையும் உங்களுடைய பேர் ஆதரவு அதை நிரூபித்திருக்கிறது. மலேசியாவில் பணிபுரியும் மென்பொருள் பொறியாளர் கொரோனா உதவிக்கு ஆள் இல்லாததால் மனவிரக்தியில் தனது 5 வயது மகளுடன் 18வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தெற்கு தெருவை சேர்ந்தவர்கள் ரவிராஜா, சத்யாபாய் தம்பதி. இவர்களுக்கு 5 வயது மகள் உள்ள நிலையில் இருவரும் மலேசியாவில் மென்பொருள் பொறியாளராக 15 ஆண்டுகளாக தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி ரவிராஜாவுக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு மலேசியாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் 16ஆம் தேதி சத்யாபாய்க்கும் மகள் குருதராணிக்கும் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் இவர்கள் இருவரும் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 17ஆம் தேதி சத்யபாய்க்கு உடல்நிலை மோசமடைந்ததாகவும் இருவரையும் பார்த்து கொள்ள உதவிக்கு ஆள் இல்லாத நிலையில் மன அழுத்தத்தில் தன் குழந்தையுடன் தவித்து வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட மனவிரக்தி காரணமாக மாலை 6 மணி அளவில் தான் வசித்த 18வது மாடியிலிருந்து 5 வயது மகளுடன் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனை அதிர்ச்சியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கணவர் ரவிராஜாவும் உயிரிழந்தார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி, குழந்தை உயிரிழந்தது திட்டக்குடியில் உள்ள உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ராஜஸ்தானில் வருகிற 28ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபை தொடர்ந்து ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசியலிலும் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் ராஜஸ்தான் காங்கிரஸ் பொறுப்பாளர் அஜய் மாக்கின் ஆகியோர் MLAக்கள் மற்றும் பிரதேச காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட்டுடன் அவர்கள் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த சந்திப்பு குறித்து பேசிய அஜய் மாக்கெட் விரைவில் ராஜஸ்தான் அமைச்சரவையில் விரிவாக்கம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட அளவில் கூடுதல் பொறுப்புகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர், வருகிற 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மீண்டும் MLAக்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அதன்பின் விரிவாக்கம் சார்ந்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், இட ஒதுக்கீடு உள்ளிட்ட அரசியல் உரிமைகளுக்காக போராடியும் வாதாடியும் வரும் அவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நம்மை விட பீகார்காரர்களுக்கு மூளை கிடையாது, ஆனால் 4000 பேர் நம்முடைய பொன்மலை ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து வருகிறார்கள் என அமைச்சர் KN நேரு பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. திசை காட்டும் திருச்சி என்ற இணையவழி வேலைவாய்ப்பு முகாம் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இதனை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் KN நேரு, லாலு பிரசாத் யாதவ் பீகார்காரர்களை ரயில்வே தேர்வில் காப்பியடிக்க வைத்து பணியமர்த்தி வைத்துவிட்டார். அதனால்தான் ரயில்வே கேட்டில் வட மாநிலத்தவர்களே இருக்கிறார்கள் என்று சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் 25 ஆண்டுகளாக 80 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள் என்றார். ஆனால் பீகார்காரங்க 4000 பேர் நமது பொன்மலை வச்சு வேலை செய்கிறாங்க. முன்னாடி ரயில்வே எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் எல்லாத்தையும் காப்பி விட்டாங்க. நீங்கள் போக வரிசையாக ரயில்வே கேட்டில் பாருங்கள், பூரா வெளி மாநிலத்துக்காக தான் எல்லா ரயில்வே கேட்லையும் இருக்கிறாங்க. அவர் கலைச்செல்வன் சொன்னது 100% உண்மை. மத்திய அரசு பணிகளிலே நமக்கு சிறந்த நாம் போவதில்லை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு இதில் தான் வந்தது. அப்போதெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு இவ்வளவு வேலை தரும் என்ற எக்ரிமெண்ட்லாம் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டாங்க. எல்லா மாநில மக்களும் ஒரு 10% கலந்துக்கலாம் அப்படின்னு கலந்துக்கிறதுனால வெளி மாநில மக்கள்லாம் இந்த அதிகமான பதவிகள் இருக்கு. வங்கிகளில் போனால் தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. அவருக்கு நம்ம என்ன சொல்றதும் புரியல, அவர் சொல்றது நமக்கு புரியல. ஆனால் எல்லா இடங்களிலும் போஸ்ட் ஆஃபீஸ், வங்கி, இது போல மத்திய அரசு பெரு நிறுவனங்களிலே வந்திருக்கிறார். கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் கடவுள் என சித்தரித்து கோவில் அருகே நிறுவப்பட்ட பிளக்ஸ் போர்டால் சர்ச்சை வெடித்துள்ளது. கேரளா மல்லபுரம் பகுதியில் உள்ள விஷ்ணு கோவில் அருகே நிறுவப்பட்டுள்ள இந்த போர்டில் கடவுள் யார் என கேள்வி எழுப்புவது போல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கு விடையாக உணவு அளிப்பவர்களே என மக்கள் தெரிவிப்பது போல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் இணையத்தில் வைரலான நிலையில் எதிர்க்கட்சிகள் உட்பட பலரும் இச்செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கோவில் வளாகம் அருகே நிறுவப்பட்டுள்ள இந்த சர்ச்சைக்குரிய போர்டுகளை கோவில் நிர்வாகமே அகற்றியுள்ளது. இந்நிலையில் இந்த போர்டுகளுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என பினராயி விஜயன் கட்சியினர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வந்ததன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அவைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 36,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. அதன்படி தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு 22,000 கன அடியாக வந்து கொண்டிருந்த நீரானது தற்போது 31,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் ஒகேனக்கல், ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. தேனி மாவட்டம் சின்னமனூரில் பிரியாணி கடை நடத்தி வருபவர் வீட்டில் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மதுரை சின்னமனூர் வடக்குரத வீதியில் பிரியாணி கடை நடத்தி வருபவர் யூசப் அஸ்ஸலாம் என்ற உதயகுமார். இன்று அதிகாலை திடீரென இவரது வீட்டில் தேசிய புலனாய்வுத்துறையைச் சார்ந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் அதன் காரணமாக தீவிரவாத இயக்கங்கள் போன்றவற்றில் யூசப்பிற்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர்.
கோவை, தேனி ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி உட்பட ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எஞ்சிய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தென் மேற்கு அரபிக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே குழவி கல்லை தலையில் போட்டு மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மௌலிகா. இந்நிலையில் இவரது உறவினரான சிவசங்கரன் மௌலிகாவை ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். இவர் இறால் பண்ணையில் வேலை பார்த்து வருவதால் சிவசங்கரனுக்கு பெண் தர மௌலிகாவின் பெற்றோர்கள் மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சிவசங்கரன் நேற்று இரவு வீட்டிற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த மௌலிகாவின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு படுகொலை செய்துள்ளார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிவசங்கரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 4 நாள் சுற்றுப்பயணமாக லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். இன்று தனது பயணத்தை தொடங்கும் அவர் நாளை கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு லடாக்கில் உள்ள கார்கில் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி ஸ்ரீநகர் சென்று அங்குள்ள காஷ்மீர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். மேலும் சில நிகழ்ச்சிகளில் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 39,972 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. உருமாறிய கொரோனா பாதிப்பானது படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் மீண்டும் தொற்று எண்ணிக்கை உயரத் தொடங்கியிருக்கிறது. நேற்று மட்டும் தொற்றுக்கு 535 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மேலும் புதிதாக 39,742 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. தற்போது வரை 4,08,212 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒட்டுமொத்தமாக 3,05,43,138 பேர் தொற்றிலிருந்து மீண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 43,31,50,864 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் கனமழையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்துள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகள், வயல் நிலங்கள் மட்டுமல்லாது வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மலையடிவார பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் பல சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் கனமழையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்திருப்பதாகவும் 99 பேர் மாயமாகியுள்ளதாகவும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். முன்னெச்சரிக்கையாக 1,35,000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்பை, தானே, ரத்னகிரி, பால்கான், ரைகத் உள்ளிட்ட இடங்களில் மீட்புக் குழுவினர் தொடர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இன்று முதல் வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து உயிரிழப்பு 30க்கும் கீழாக சரிந்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் கூடுதல் தளர்வாக வழிபாட்டு தலங்களை திறக்க கர்நாடக அரசு அனுமதி அளித்துள்ளது. அது மட்டுமல்லாது பூங்கா உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களையும் திறக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திருவிழாக்கள், பொது நிகழ்ச்சிகள், அருவி, நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல தடை நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் கார் மோதிய விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த சூளேரிக்காடு பகுதியில் நள்ளிரவில் வேகமாக வந்த கார் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட சக வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு விபத்து சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் காரில் பயணித்த பிக்பாஸ் நடிகை யாஷிகா படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் யாஷிகாவின் தோழியான பாவனி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மதுபோதையில் கார் ஓட்டி வந்து விபத்து ஏற்பட்டதா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நடிகை யாஷிகா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
பெங்களூருவில் போர்வை அணிந்து கடைக்கு வந்த வடமாநில பெண்கள் கல்லாப்பேட்டையில் இருந்து பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் யஷ்வந்த் நகரில் உள்ள மளிகை பொருள் அங்காடிக்கு போர்வை போர்த்திக் கொண்டு சில வடமாநில பெண்கள் வந்துள்ளனர். இவர்கள் கடை உரிமையாளரிடம் பேச்சு கொடுப்பது போல் மறைத்து நின்று கொள்ள அவர்களுடன் வந்த சிறுமி கண் சிமிட்டும் நேரத்தில் பின்புறமாக சென்று கல்லாப்பேட்டையில் இருந்த பணத்தை திருடி சென்றாள். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவா சென்றுள்ள பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மங்கேஸ் ஆலயத்தில் வழிபாடு நடத்தியுள்ளார். 2 நாள் பயணமாக கோவா சென்றுள்ள அவர் நேற்று தலைநகர் பானாஜியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாநில பாஜக தலைவர் சதானந்தா தனவாடே, முதல்வர் பிரமோத் சாவந்த் மற்றும் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் தயார் நிலை குறித்து கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளான இன்று மங்கேஸ் ஆலயத்துக்கு சென்று அவர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிகழ்வுக்கு பின் அவர் மரம் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.